ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸு அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க விவர்ஸ், மல்லிகைப்பூ சிறப்பாக தழுத்து நிறைய மொட்டு வச்சுட்டாங்க. இந்த ரெட் கலர் எல்லோ கலர் அந்தி மந்தர்லையும் பாருங்க நிறைய மொட்டு வச்சிருச்சு. மல்லிச்செடி சிறப்பாக வருது. நேற்று மல்லிகைப்பூலையுமே மொட்டு வச்சிருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. மீன் அமிலம் கொடுத்தோம்ல அன்னைக்கு, மீன் கழிவு தண்ணியை கொடுத்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட தளிர் அடிச்சிருக்கு பாரு. இதில் ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிக்கிறாங்க இலைகளை. இதை பாருங்க, பாதி இலையா விட்டு விட்டு வச்சிருக்கு பாருங்க. இது வந்து ஆரஞ்சு பழச்செடி தானா முளைச்சது. மல்லிச்செடியில் பூ வந்து காய் வரப்போறா அவங்களுக்கு, அதையும் பறிக்கணும். இந்த ஒரு மக்காச்சோளம் நல்லா சிறப்பாக வருது பாரு. வாங்க என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க விவஸ், மிளகா நாற்று என்னடா முளைக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்க எவ்வளோ புழு இருக்குன்னு பாருங்க. இப்படி பெருசு பெருசாக புழு இருந்தால் அந்த செடி என்ன செய்யாது, வளரவே விடாது. இப்போ எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு புழுவும் எவ்வளோ நீளமாகவும் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறேன், கொய்யா மரத்துக்கு அடியில் போட்டு விட போகிறேன். இந்த மாதிரி புழுக்கள் நிறைய வந்துருச்சுன்னா சரி, செடி வந்து சிறப்பாக வளரவே செய்யாது. கரண்டுக்கிட்டே போகும், பூ பூக்கும், காய் காய்க்காது. இந்த பூவு கொட்டி போயிடும். இன்னும் உள்ள நிறைய இருக்குது. இப்பயே அதில் 10 புழுக்கு மேலே இருக்குது. இந்த குட்டி குட்டியாக வர நிறைய இருக்குது. அதனால் இங்கிட்டும் இன்னைக்கும் என்ன செஞ்சேன், கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து புழுவெல்லாம் எடுத்து மரத்துக்குள்ளே போட்டு மண்ணை காய போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் கோகோ பிட்டும் போட்டு 2-3 கவரில் போட்டு வைக்கணும். இதுலையுமே மண்புழுலாம் பிறக்கிட்டு எடுத்து எல்லாத்தையுமே மரத்துக்கடியில் போட்டு விடணும். இன்னொன்று எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வெறும் மாட்டு சாணியில் போட்டு வச்சோம்னா சரி, அவங்க அந்த சாணியை வந்து நல்லா உரமாக மாற்றிடுவாங்க. ஒரு ஒரு புழுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விரலை விட நீளமாக இருக்குது பாருங்க. நல்லா தெரியுதான்னு பாருங்க. அதனால் நீங்களும் இப்படி புழு வருதா என்ன, செடி வளரவே இல்லைன்னா பாருங்க, தொட்டியில் இருக்க செடி. இதே தரையில் இவ்வளோ புழு இருந்தாலும் என்ன செஞ்சிடும், செடி நல்லா வளர்ந்துடும். ஏன்னா வேற இடத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கும். தொட்டினா போகிறதுக்கு வழி இருக்காதா, அதனால் என்ன செய்வாங்க, செடியில் இருக்க வேறவே சாப்பிடுவாங்க. அதனால கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க, தொட்டியில் செடி வளரலைன்னா உடனே எடுத்து பாருங்க. இப்படி எனக்கு பெரிய மிளகாய் செடி இருந்துச்சு, ஆனால் காயே விடலை. அது என்னன்னு பார்த்தா இந்த புழு தான் இருந்திருக்காங்க. இதை பாருங்க விவஸ், நித்திய மல்லி நல்லா பெருசாகிக்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.